ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் போன தடவை இந்த வேப்பங்கொட்டையில் 18 விதமான அல்கலாய்டு இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லிப்போம். அப்படி இந்த வேப்பங்கொட்டையோட அந்த அல்கலாய்டு பூச்சிகளை என்ன பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேப்பங்கொட்டை கரைசல் நீங்கள் ரெடி பண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ அதோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா, முதல்ல கரைசலை தெளிக்கும் போது பயிர் மேலே ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதுலேருந்து வர அதுக்கு பூச்சி கிட்ட வராது. பூச்சி முட்டை வைக்காது. இல்லை அதையும் தாண்டி பூச்சியை முட்டை வைக்குது அப்படின்னா முட்டைகள் பொறிக்காது, பூமுட்டையாக போயிடுது. இப்போ அதையும் தாண்டி ரெசிஸ்டண்ட்டாக முட்டையிலேருந்து புழு வந்துருச்சு அப்படின்னா புழுக்கள் அதை சாப்பிடாது, சாப்பிடாமலே அப்படி இறந்துடும். இல்லை அதையும் தாண்டி அது சாப்பிடுது அப்படின்னா மலட்டுத்தன்மை, அதாவது பேரலிசிஸ் ஆகி புழுக்கள் செத்துடும். இல்லை அதையும் தாண்டி புழுக்கள் ரெசிஸ்டண்ட்டாக கூட்டுப்புழுவாக மாறிடுச்சு அப்படின்னா கூட்டுப்புழுவிலேயே தான் இருக்கும். அப்படியே அதர் பார்ட்ஸ் டெவலப் ஆகணும். அப்படியே கூட்டுப்புழுவிலேயே இறந்துடும். இல்லை பூச்சி கூட்டுப்புழுவையும் தாண்டி பூச்சியாகவே வந்துடுச்சுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னா அப்படி வந்தாலும் அதெல்லாம் இனப்பெருக்கம் பண்ண முடியாது, முட்டையிட முடியாது. அப்படி முட்டை வச்சாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா கூமுட்டையாக போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா கரைசலோட மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.